ரொம்ப எமோஷனல் டைம். வாட் ஐ ஹவ் ஃபவுண்ட் இஸ் டூ எமோஷன். நீங்க எங்க இந்த ஃபியூச்சர்ல எங்க போலாம், ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஆர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், கிரியேட் an uniqueness for you over there. ஒரு பாட்ல that about the வாழ்க்கை பயணம், day by day. Mustafa, Mustafa, so in that you have got day by day வாழ்க்கை பயணம், day by day. There is a generation gap. When we studied in the 80s and 90s, farewell day na எல்லா முகத்திலும் ஒரு sadness இருக்கும். Here it becomes a cultural day. Actually what we experience here is a kind of cultural day. Everybody is happy, including the final years and those people who have come here to give farewell. இப்போ வீட்டில் வந்து வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா you know the tears and the sorrowsness. I do not know why you are so happy. Youngsters are very keen to push the seniors out, and seniors also want to go away from you. Maybe that may be the reason. And one more thing, the farewell, what happens, I have noticed in all the departments, ஒரே கைத்தட்டு விசனம், and it has become a competitive farewell. எந்த கிளாஸ் அதிகமா சத்தம் போடுறாங்க, everybody is watching, and today you also have proved that you are not second to anybody else. And many of you are not second to anybody else. Many people told about that. You have got full vital power and the energy. I want to cite one incident about a distraction. Christiansக்கு தெரியும், ஒவ்வொரு பேரிஷ்ல வந்து அன்பியம்னு ஒரு குழு இருக்கும். ஒவ்வொரு வாரமும் அந்த மீட்டிங் இருக்கும். So what they will do, the parish priest will அந்த மீட்டிங்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த பீப்புள்கிட்ட போய் வந்து some counseling will be there. So it was told in the mass by a priest, and I am repeating here. ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுல போனா வீட்டு கதை உடைச்சிருக்கு. முன்னாடி போயிட்டு வந்து அம்மா அம்மா கூப்பிட்டு இருக்காரு. அங்க இருந்து ஒரு பாட்டு வருது. ரண்டக 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 அண்டங்காக்கா திருவி ரண்டக ரண்டக ரண்டக. ஒரு லேடி is singing this song. இவங்க ஆச்சரியமா பற்றி ஒரு லேடி வந்து சிங் பண்றாங்க, கால் பட்டிருக்காரு. ஒரு லேடி வந்துட்டாங்க. என்ன நடக்குதுன்னா, நான் தாலாட்டு பாட்டு பாடுறேன். அந்த காலத்துல தாலாட்டு பாட்டு பாடினா தூக்கம் வரும். இந்த காலத்துல குழந்தைகளுக்கு வந்து இப்படி பாடினாதான் தூக்கம் வருது. சரி, முடிஞ்சு போச்சு. ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, கூட்டு இருக்காங்க. அந்த lady has told that my younger daughter used to sing well. சரி, ஒரு பாட்டு பாட சொல்லுங்க அப்படின்னு. அந்த குழந்தை பாடி இருக்கு, தீ மிதிக்க தீ மிதிக்க. ஃபாதருக்கு வந்து ஆச்சரியம்னா தாங்க முடியாது. What happens? Okay, enough. அப்புறம் அந்த அம்மா கேட்டிருக்காங்க, என் பையனை பாட சொல்லட்டுமானு. ஐயோ வேண்டாம் போதும். இந்த பொண்ணை எப்படி பாடுச்சுன்னா பையன் எப்படி போடுறாங்க. Why? Because that is the kind of mental pollution we have now. இப்ப சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மென்டல் பொல்யூஷன் இருக்கும்போது உங்களுக்கு கேட்க வேண்டாம். Is there any one of you when you walk on the road, அங்க இங்கேயும் பார்த்து இருக்கிற படங்களை பார்த்து எமோஷன் ஆகாம உங்களால போக முடியுதா? வீட்டுல டிவி